ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஓகே, இப்போது வேரியபிள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போது வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டெய்னருங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம டேட்டாஸை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பாருங்கள், இப்போ உங்களோட ஏஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வைங்க. ஓகே, ஸோ அது எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஆகும்? சரி, கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிறத விட்டுறலாம். இப்போது உங்களோட ஏஜை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் கம்ப்யூட்டர் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட நேம் ஃபஸ்ட்டு போடுவேன். உங்களோட நேம் என்னன்னு எழுதிப்பேன். தென் உங்களோட ஏஜ் அப்படின்னு நான் நோட்டில் எழுதிட்டு அந்த ஏஜுக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன், உங்களோட ஏஜ் என்னவோ அதை போடுவேன். லைக் தட். புரியுதா? நான் வந்து மேனுவலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போது கம்ப்யூட்டர் வந்து அது மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட் ஏஜ் அப்படின்னு போடுவேன். இன்ட்ன்றது வந்து டேட்டா டைப். நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? இப்போது இப்படி நம்ம கொடுத்தோடனையும் இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேம்குள்ளே போய், ரேம்ன்றது வந்து ஒரு மெமரி தான். ஓகேங்களா? ஓகே, அந்த மெமரியில் போய் நமக்கு வந்து டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த ஏஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேமு, அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள், அதாவது தான் இந்த டேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா 21. ஓகே, அப்புறம் இந்த இன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பு. தென் இந்த ஈக்குவல் டு அப்படி இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம வந்து அது ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ரைட்டா? ரைட். இப்போ வந்து ஒரு வேரியபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளோட சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். டிக்ளேரிங் எ வேரியபிள். ஓகே, சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா டைப், என்ன டைப் அப்படின்றத நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப்புன்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது போடணும். ஓகே, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே பாருங்கள். இப்போது இங்கே நான் நேம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த நேம் அப்படின்றது நம்ம நேமில் என்னது, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டா டைப்பில் ஸ்ட்ரிங்குன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா டைப்பை ஃபஸ்ட் நான் போட்டுட்டு தென் நேம்ன்றது தான் நமக்கு என்னது, வேரியபிள் நேமு. ஸோ அதனால் நேம் அப்படின்னு போட்டேன், ஈக்குவல் டு போட்டாச்சு. அண்ட் அதோட டேட்டா வந்து எப்படி இருக்கும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு நேமை போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணும். ஓகே, இப்போதைக்கு இதை வந்து பாருங்கள். இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஓகே, ரைட். தென் இப்போது டேட்டா டைப்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் சைட் பை சைடாக அப்படி பண்ணிக்கிட்டே இப்போ போகலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது டேட்டா டைப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி டேட்டாவுக்கும் இண்டிவிஜுவல் கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். அப்படி ஓகேங்களா? இப்போ நீங்கள் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ட் இல்லைனா லாங் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். லாங்கும் வந்து ஹோல் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பட் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சைஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டுக்கு பாருங்கள் 4 பைட் இருக்குது. ஓகே, 4 பைட் ஆஃப் ரேமில் வந்து மெமரி வந்து ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஓகே, லாங்குக்கு வந்து 8 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து எடுத்துக்குது. ரைட்டா? அடுத்து வந்து நமக்கு ஃப்ளோட்டு டபுள் இருக்குது. ஃப்ளோட்டும் டபுள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் 73.8, 172.2, லைக் இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வர்றது எல்லாமே ஃப்ளோட்டு டபுள் வந்து ஸ்டோர் பண்ணி. ஓகே, தென் இதுக்கும் ஏன் 2 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் மேலே நமக்கு இன்டீஜருக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 4 பைட் 8 பைட்ஸ் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஃப்ளோட்டில் வந்து நம்ம 6 to 7 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டபுளில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டெசிமல் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரைட்டா? அண்ட் பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். இதை நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ்
வரும்போது நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வந்து இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா, இந்த இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட், இப்போ கேரக்டர் அப்படின்னு இருக்கு. கேரக்டர்னா என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் லெட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து சரவுண்டட் பை லைக் இப்படி சரவுண்டட் பை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம வந்து போட்டிருப்போம். இதுதான் நம்ம கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். இப்போது ஸ்ட்ரிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், அதாவது டெக்ஸ்ட்டு தாங்க. சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ஒரு கேரக்டரு சீக்வன்ஸாக கேரக்டர்ஸாக வருதா, ஸோ இது என்னது டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள் வந்து பார்த்து நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட் கைஸ். இந்த ஃபார்மெட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் program.cs அப்படின்னு இருக்கும் இல்லையா, இந்த ஃபைல் வந்து எப்படி C# ப்ராஜெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபார்மெட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ இதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட VS Codeல. ஓகே, போட்டுட்டு இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 செட் ப்ராக்கெட் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு இன்டீஜருக்கான டைப்பை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்டீஜர் வேரியபிள் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு அசைன் பண்ணணும், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு. தென் உங்களோட ஏஜ் வந்து லைக் இப்போ 21 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, போட்டுட்டு எண்ணில் வந்து நமக்கு செமிகோலன் வைக்கணும். ஓகேங்களா, இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஹோல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ஸே யூஸ் பண்ணாமல் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைனுன்னு சொல்லுவோம். கமெண்ட் லைன்னா இது வந்து நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே வராது. இது என்னன்னு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு கமெண்ட், இது என்ன அப்படின்றத நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இன்ட் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஹோல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படி, நோட்ஸ் பக்கத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த கமெண்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, மல்டி லைன் கமெண்ட்ஸும் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறமா. ஓகே, ரைட். இப்போது இன்ட் ஏஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருவோம். இப்போது இந்த ஏஜை வந்து நான் வந்து அவுட்புட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா console.write அப்படின்னு கொடுத்துட்டு console.writeக்குள்ளே இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட ஏஜ் வேரியபிள் வந்து போடுங்க. இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட ஏஜ் வேரியபிளில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் இந்த ஏஜ்குள்ளே என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டில் இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம அவுட்புட் வந்து எடுப்போம். சரி, இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் 21 வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ ஜஸ்ட் அடுத்து வந்து நம்ம லாங் பார்க்கலாம். லாங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இன்ட்டுக்கு பதிலாக லாங் அப்படின்னு போடுறீங்க. அதே இது வந்து நமக்கு வந்து இப்போ ஏஜுக்கு வந்து கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, ஸோ கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணி போட்டு இங்கே வந்து ஒரு 22 அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு தென் செமிகோலன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த ஏஜும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நேம் வந்து நம்ம மாற்றிட்டோம், அதாவது கேபிட்டல் ரெண்டுமே ஏஜ் தான். ஓகேங்களா, பட் ஆனால் சேம் இதில் இல்லை, ஃபார்மெட்டில் இல்லை. இது வந்து ஸ்மாலில் இருக்குது, இது வந்து கேபிட்டலில் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கன்சிடர் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நேம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றது. இது ரெண்டுமே வேறு வேறு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி போட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரு இது. ஓகேங்களா, இப்போது ஏஜ்ன்னு நான் ஒரு கேபிட்டல் லெட்டர் மட்டும் மாற்றினாலே இது வந்து வேறு வேரியபிளாக வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், அதே ஹோல் நம்பர்ஸ்க்கு தான், லாங்கும். ஓகேங்களா, இப்போ என்ன இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நீங்கள் கேபிட்டல் எல் யூஸ் பண்ணி என் பண்ணணும், 22L அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ console.write லைன் ஏஜ் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். 21 22 அப்படின்னு நமக்கு வரணும். ரைட்டா, இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க.
2122 அப்படின்னு வந்திருக்கு, ஒரே லைனில் வந்திருக்கு இல்லையா? இப்போ எனக்கு வந்து 21 22 வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும். 21 வந்து ஃபஸ்ட்டு வரணும், தென் அடுத்து 22 வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் இங்கே console.writeன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துரும் பிரிண்ட் பண்ணி. ஓகே, இப்போது console.writeக்கு பக்கத்தில் லைன் அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, லைன் கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த ஏஜ் பிரிண்ட் ஆகிட்டு, அதாவது 21க்கு அடுத்து ரெண்டாவது லைன் போயிரு, நெக்ஸ்ட் லைன் போயிரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 21 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு கீழே 22 அப்படின்னு இப்போ பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து console.write இருந்தப்போ நமக்கு வந்து 2122 அப்படின்னு வந்துச்சு. இப்போது 2122 அப்படின்னு நெக்ஸ்ட் லைன் வந்துருச்சு. ஓகே, ரைட் லைன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வெறும் ரைட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் லைனில் எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி. இப்போது இந்த 2122 வந்து எனக்கு சேம் லைனில் தான் வேணும், பட் 21க்கு அடுத்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரைட் லைனை இங்கே லைனை தூக்கிறேன். இங்கே ஏஜ் அப்புறம் ப்ளஸ் டபுள் கோட்ஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கேன். இது வந்து கன்கேட்னு சொல்லுவோம், நம்ம படிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அடுத்த டாப்பிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஏஜ் வந்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு டாட் தெரியுதா, ஒரு ஸ்பேஸ் பாருங்கள், நான் 2 ஸ்பேஸ் போடுறேன், 2 டாட் இருக்கும் உள்ள. ஓகேங்களா? ரைட், இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், நம்மளோட ஏஜ் வந்து இங்கே 21 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் விடு, ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். சேம் லைன் பட் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். பார்த்தீங்களா, 21 அடுத்து 22 அப்படின்னு வந்திருக்கு. ரைட், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சூப்பர். நெக்ஸ்ட் டேட்டா டைப் போகலாமா? ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃப்ளோட்டுக்கு போகலாம். ஃப்ளோட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் அப்படின்னு வந்து போட்டுட்டு சேம் இன்டிஜராக இருக்கும்போது இன்ட்டுன்னு போட்டோம், லாங்காக இருக்கும்போது லாங்குன்னு போட்டோம், ஃப்ளோட்டாக இருக்கும்போது அதோட டைப் பண்ண ஃப்ளோட் அப்படின்னு போடுறோம். ஃப்ளோட்டுன்னு போட்டு உங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? இப்போ வெயிட் வந்து ஒரு 72.5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 72.5 இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். 50 இப்படி கூட வச்சுக்கோம். ஓகே, இப்படி வச்சுட்டு இதில் ஃப்ளோட்டுக்கு வந்து நம்ம எண்ட் ஆகும்போது கேபிட்டல் எஃப்பில் என் பண்ணணும், தென் செமிகோலன் ஒன்று வச்சுக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஃப்ளோட்டை வந்து டிஃபைன் பண்ணணும், ஃப்ளோட் டேட்டா டைப்பை. ரைட், இப்போ இதை வந்து அவுட்புட் எடுக்கலாம். இப்போ கன்சோல் டாட், இப்போ நம்ம வந்து எல்லா டேட்டா டைப்பும் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லைனில் வரணும். ஸோ அதனால் நான் வந்து ரைட் லைன் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன், இங்கேயும் கொடுத்துக்கிறேன். தென் ஆஃப்டர் 22க்கு அப்புறமும் நமக்கு வந்து அடுத்த லைன் போகும். ஸோ அதனால் இங்கேயும் ரைட் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இங்கேயும் கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் எண்டில் செமிகோலன் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களோட வெயிட்டை போடுங்க. அந்த வேரியபிளில் போட்டிங்கன்னா இப்போ இந்த வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது, 72.50 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இது நமக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ ஃப்ளோட் நம்ம போட்டுட்டு இந்த ஃப்ளோட்டுன்ற கீவேர்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இங்கே கேபிட்டல் எஃப் யூஸ் பண்ணிங்கனாலும் எரர் வரும். ஓகேங்களா? எஃப் இங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும். தென் எண்டில் நமக்கு கேபிட்டல் எஃப்பில் முடியணும். ஓகே, சேம் இங்கே இன்டீஜர் லாங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, அந்த டைப்போட கீவேர்ட். ரைட், இது வந்து நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும் எப்படின்ட்டு. சூப்பர். இப்போ ஃப்ளோட்டையும் சேர்த்து ரன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ், டெசிமல் வேல்யூஸ். ஓகேங்களா? ரைட், இப்போ இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து ஃப்ளோட் 72.5 அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. ரைட்டா? சூப்பர். நெக்ஸ்ட்டு டபுள் பார்க்கலாம். அப்போ டபுள்ன்றது
சேம் டெசிமல் வேல்யூஸ் தான் நமக்கு ஸ்டோர் பண்ணும். இப்போது டபுளில் வந்து நம்ம ஹைட் கொடுப்போம். என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் தான் டிஃப்ரென்ஸு. இது வந்து 4 பைட்ஸு, இது வந்து 4 பைட்ஸ் நமக்கு இன்டிஜர். இது வந்து லாங் வந்து 8 பைட்ஸு. ஃப்ளோட் அதே மாதிரி 4 பைட்ஸு, டபுள் வந்து 8 பைட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ரேமில் ஃப்ளோட்டோட டபுள் பெருசு, இன்ட்டோட லாங் பெருசு, அவ்வளோதான். சிம்பிளாக வச்சுக்கோங்க. சூப்பர். தென் ஹைட்டு இப்போ டபுள் ஹைட் அப்படின்னு போட்டோம். 175.8 அப்படின்னு போட்டு இதே மாதிரி டபுள் எண்ட் ஆகும்போது நம்ம கேபிட்டல் டி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வந்து போட்டுருங்க. இப்போ சேம் பிரிண்ட் பண்ணலாம். இதுவும் நமக்கு வந்து என்னதுக்கு டெசிமல் வேல்யூஸ் தான். ஓகே, இப்போ ஹைட்டை தூக்கி நம்ம உள்ளே போட்டு அவுட்புட் எடுத்து பார்ப்போம். ரைட், பாருங்கள் 72.5, 175.8. சூப்பராக டபுளும் நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். இப்போதைக்கு டேட்டா டைப்ஸை அதை வந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறதுன்றதை பார்க்குறோம். தென் இன்னும் அடுத்த கிளாஸில் வந்து சூப்பராக இது பண்ண போகிறோம். ஓகேவா? இதை விட இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கு வந்து போகலாமா? கேரக்டர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஏஆர் அப்படின்னு போகணும். இதுதான். ஓகேங்களா? கேரக்டர் அப்படின்னு போட்டு கிரேட் அப்படின்னு போட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடணும். ஓகேங்களா? ஏ அப்படின்ட்டு. ஓகே, ரைட். இப்போ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? கன்சோல் டாட் ரைட் லைன் உள்ளே வந்து தூக்கி கிரேடை போட்டுருவோம். சூப்பரா? ஸோ இது வந்து சிங்கிள் லெட்டராக ஸ்டோர் பண்ணும். கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ளே கிரேடுன்னு போட்டிருக்கோம். அதனால் கிரேட் வந்து என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்டா? போடுவோமா? பாருங்கள், ஏ கிரேட் அப்படின்னு வந்துருச்சு. சூப்பர், நைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்றது போடுவோம். ஓகே, ஸ்ட்ரிங் வந்து நம்ம கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்மால் எஸ். ஓகே, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டோம். டேட்டா டைப் வந்து போட்டாச்சு. இதுக்கு வந்து நேம் வந்து போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு நம்ம நேம் வந்து என்னது, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரவிந்த் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். என் நேம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் நேம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் இல்லையா? இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். இதை ரன் பண்ணுறேன். நேம் அப்படின்னு போட்டோம். இப்போ எனக்கு கடைசியில் என்னோடய நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? நேம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. நைஸ். இப்போது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருந்தாலும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். அதை வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். பாருங்கள், நான் சிம்பிள்ஸு எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். அதாவது ஒரே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக தான் எடுத்துக்கும். ஓகே, பட் இது நம்ம கேரக்டருக்குள்ளே அப்படி பண்ண முடியாது. ஃபஸ்ட் நான் இந்த ஸ்ட்ரிங்கை ரன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படியே அவுட்புட்டில் வந்து காமிச்சிருச்சு. பட் கேரக்டரில் நம்ம அப்படி பண்ண முடியாது. பாருங்கள், எரர் காமிக்கிறோம் பாருங்கள். எரர் காமிக்குதா? டூ மெனி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் எப்பயுமே சிங்கிள் வேல்யூ தான், சிங்கிள் லெட்டர் ஆர் சிங்கிள் சிம்பிள், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க, கேரக்டர் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ கேரக்டர்ன்றது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து இந்த மறந்துடாதீங்க, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரே ஒரு லெட்டர் ஆர் சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். போது ஸ்ட்ரிங் அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, பட் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு வந்து ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன போடாலும் நம்ம தூக்கி அதை அவுட்புட்டில் கேட்டோம்னா அதை கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது. இது டபுள் கோட்ஸ் வெளியே நான் போடுறேன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து தனியாக ஒரு வேறு எதாவது எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து என்னாவது ஸ்ட்ரிங்காக நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ரைட். ஓகே கைஸ், இப்போ இந்த
வீடியோவில் பார்த்தது வந்து நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டேட்டா டைப்பை வச்சு கரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுன்றதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அகைன் பாருங்கள் வீடியோவை. ஏன்னா த்ரூ அவுட் நம்ம ஃபுல்லாக ப்ரோக்ராமிங்கில் இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் கேஸ்டிங் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ கைஸ், பை பாய்.